நேரு அவருடைய வீடு, அவருடைய சகோதரர் வீடு ஈடி பயங்கரமாக எடுத்து சோதனை நடத்தியிருக்கு. உதயநிதிக்கும் அவருடைய அடுத்த கட்ட நபர்களுக்கும் யாரெல்லாம் இடையூறோ அவர்களுக்கான தகவல், அவர்களை பற்றின தகவல் டெல்லிக்கு போய் கொண்டே இருக்கும். ரைடு நடந்து கொண்டே இருக்கும். இது பிஜேபி நடத்துவது போல் தெரியும். பிஜேபி திரைமறைவில் இருந்து கொண்டு திமுக நடத்தக்கூடிய நாடகம். ஸ்டாலினுக்காக வைக்கப்பட்ட செக்குன்னெலாம் ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் நேருடைய சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை ஏக்கரில் அவர் பண்ணை வச்சிருக்கிறாருன்னு சமீபமாக அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலே யார்ட்டையும் இல்லாத காரை அவர் இறக்குமதி செஞ்சதுன்னு தெரியும். பாஜக எப்படி இந்த முடிவு எடுத்துட்டு தெரியுமா? யாரை தோக்க வைக்கணும்னு தெரியுமா? திமுகவை மிரட்டி கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு 15 இடத்த இலக்கா வச்சுருக்கிறோம். அந்த இடத்தில் நாங்கள் ஜெயிக்கணும், டம்மி வேட்பாளர் போடு, இல்லாட்டி இத்தனை அமைச்சர் மீது இருக்கக்கூடிய ஊழல் எல்லாருக்கும் தூக்கி உள்ளே வச்சுருவோம், மேலே முடிஞ்சிடும்ட்டு அன்னைக்கு பாஜகவுக்காக திமுக டம்மி வேட்பாளர் போடும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அரசியல் சாத்தியமாங்க? ஏன் சாத்தியம் இல்லை? ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்து ஒரு தனித்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆளுநர் ரவி, RSS, பிஜேபி எல்லாத்துக்குமே இது ஒரு பின்னடைவு தான். நான் அதான் சொன்னேன் இல்லையா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க லீகல் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. எந்த ஆளுநருக்கும் இந்த மாதிரி ஒரு கொட்டு வைக்கல. ஏன்னா ஆளுநர் சொன்ன வேலையை செய்ய. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நகர்ப்புற நிர்வாக வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு அவருடைய வீடு, அவருடைய சகோதரர் வீடு மற்றும் அவங்க எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸில் எல்லாமே ஈடி பயங்கரமாக எடுத்து சோதனை நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேர சோதனை நிறைவடைந்து பல ஆவணங்கள்லாம் எடுத்து சென்றதாக ஒரு தகவல். இந்த ரெய்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்பில் மகேஷ்காக நடந்த ரைடுன்னு பார்க்குறேன். அதான் உண்மையும் கூட. நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? உதயநிதிக்கும் அவருடைய அடுத்த கட்ட நபர்களுக்கும் யாரெல்லாம் இடையூறோ அவர்களுக்கான தகவல், அவர்களை பற்றின தகவல் டெல்லிக்கு போய் கொண்டே இருக்கும். ரைடு நடந்து கொண்டே இருக்கும். இது பிஜேபி நடத்துவது போல் தெரியும். பிஜேபி திரைமறைவில் இருந்து கொண்டு திமுக நடத்தக்கூடிய நாடகம் இது. ஆனால் யாருமே இதனால் கைது செய்யப்பட மாட்டார்கள். யாருடைய சொத்தும் பெருசாக பறிமுதல் செய்யப்படாது. எல்லோரும் நீங்கள் போய் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் கீழே குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. யாருக்கு டேபிள் கீழே? அமித்ஷா டேபிள் கீழே இருக்கும், இல்லை நிர்மலா சீதாராமன் டேபிள் கீழே இருக்குமே தவிர இதில் கூடுதலாக ஒரே ஒரு நிகழ்வு நடக்கும். வழக்குகள் பதிவு செஞ்சு போட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும். ஆனால் நீதிபதிகள் அந்த வழக்கிலேருந்து விலகிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வரலாறு திமுகவுக்கு. அப்போது நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி அதுதான் எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயம். இதை குறித்து கேள்வி கேளுங்கன்னா யாருமே எந்த ஊடகவியலாளரும் இதை பற்றி பேச மாட்டீங்க. யார் அந்த சார்ந்ததை கேள்வி கேளுங்கன்னா அதை பற்றி பேச மாட்டீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் எதை பற்றி ஆகாத பேச்சாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் திடீர்னு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு 2.5 கோடி ரூபாய் உதயநிதி கொடுக்குறதும் அவர் தன்னை பத்திரிகைக்காரன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசுகிறதெல்லாம் எவ்வளோ நகைப்புக்குரியதாக இருக்குது. நீங்கள் யார் முதல்ல? முறை சொல்லிக்க உங்களை ஓனர் ஆக்கி விட்டுருக்காங்க, அவ்வளோதானே. காலங்காலமாக இருந்தனால உடனே நீங்கள் ஊடகவியாளர், பத்திரிகையாளர். பத்திரிகையோட தர்மம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு செய்தியை எப்படி கடத்தி கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ நேர்த்தியாக ஒரு விஷயத்தை பேசணும்னு தெரியுமா? முதல்ல ஒரு துணை முதலமைச்சர் நீங்கள் அதற்கான வேலையை முதல்ல செய்கிறீங்களா? எல்லாத்தையும் ஒருமையில் பேசிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு. சார் திமுக ஒன்றும் இல்லை சார், ஆபாச பேசக்கூடிய கட்சி எந்த கட்சின்னு கேட்டால் டப்புன்னு நம்ம எதுக்கு நினைவுக்கு வரும்? திமுக நினைவுக்கு வரும். ஆனால் திமுகவுடைய வரலாறு என்ன? எங்கேருந்து பகுத்தறிவை புகுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஆபாசத்தை பற்றி பேசுவதற்கு பற்றி நினைவுபடுத்துவதற்கு மாதிரியான ஒரு கட்சியை மாற்றி வச்சுருக்கீங்கனாக்கா, ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும், எதை நேர்த்தியாக சொல்ல வேண்டும் ஒரு விஷயம் இருக்குல்ல. மலரிலிருந்து தேனை எப்படி எடுக்கிறதோ வண்டு, அது போல கருத்து என்பது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும் பொழுது இனிப்பாக இருக்கணும். மக்கள் இந்த கருத்தை கேட்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு எழுச்சி உண்டாகணும், 1000 கேள்விகள் உண்டாகணும், ஒரு புரட்சி உண்டாகணும், இதை பற்றின யோசனை உண்டாகணும். அதற்காக மக்கள் இணக்கமாக ஒரு தலைவனை பொதுவெளி வந்தாலே தூக்கி கொண்டாடணும். ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு செயலும் இல்லாமல் இதெல்லாம் நம்மளை சும்மா நம்ம ஏதோ டிஆர்பிக்காக இதையாக பேசலாமே தவிர திமுகவுடைய அமைச்சர் மீது நடக்கக்கூடிய எந்த ஊழலுக்கும் எந்த இதுவுமே நடக்காது. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு அந்த சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சுருவோம், நீங்கள் சோர்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னாக்கா சோர்ஸ் காட்ட முடியாது. அப்போ சொத்தை பறிமுதல் செஞ்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகும். இதுக்காக கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாங்க, அதுக்கு டீலிங்கில் போயிடுவாங்க ஈஸியாக. இவ்வளோதான் நடக்கும், பேரும் நடக்காது. நேருவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் மாநாட்டு நாயகன் என்று அழைக்கப்படக்கூடியவர். கட்சியோடைய மூத்த இன்னைக்கு சீனியர் நிர்வாகி. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவோட பிரின்சிபல் செக்ரட்டரியாகவும் அவர் தான் இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் மீதான இந்த ரெய்டு என்பது ஸ்டாலினுக்கு வைக்கப்பட்ட செக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
வலதுசாரிகளும் பாஜகன்னு சொல்லி வர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? நீங்கள் ஸ்டாலினுக்காக வைக்கப்பட்ட செக்குன்னெலாம் ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் கேஎன் நேருடைய சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை ஏக்கரில் வந்து அவர் பண்ணை வச்சுருக்கிறாருன்னு சமீபமாக அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலே யார்ட்டையும் இல்லாத காரை அவர் இறக்குமதி செஞ்சதும் தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ராமஜெயம் கொலை வழக்கு எதுக்கு நடந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியுன்றதும் உங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. அரசியலுக்குள்ளே வந்து எந்த நிகழ்வை எதற்காக நிகழ்த்துகிறார்கள், யாருக்காக நிகழ்த்தப்படுகிறதுன்றது மட்டும்தான் யதார்த்தமான உண்மையை தவிர நம்ம கூடயே இருக்கிறவன் என்ன மாதிரியான ஆளாக இருப்பான்றதை இங்கே அரசியலில் கணிக்கவே முடியாது. இது ஸ்டாலினுக்கு வைக்கப்பட்ட செக்குனாக்கா நேரடியாக 1000 கோடி டாஸ்மாகில் ஊழல் இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்டாலின் எப்பயோ தூக்கியிருக்கலாம். இது நடக்காது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ராமேஸ்வரத்துக்கு வந்து பிரதமர் வராரு. அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? நீ எங்களோட கூட்டணி வச்சுருக்கியா, யாரோட கூட்டணி வச்சுருக்கியா? திமுக. நீ எங்களுக்கு என்ன பண்ணிருக்கனாக்கா, உனக்கு தான் கருப்புலனை காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, கோபேக் மாதிரி சொல்ல முடியாது, வெள்ளைக்கூடைய தூக்கிட்டு போகிற காங்கிரஸ்காரன் காட்டிட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தர வேண்டியது மோடிக்கு உரிய பாதுகாப்பு, இவர்கள் போராடுவதற்கு உரிய அனுமதி. இதை தானே செஞ்சுருக்கணும் ஒரு அரசாங்கம். நீங்கள் இதை செய்யலை. காங்கிரஸ்காரனை வீட்டு சேரில் வச்சு மோடியை மகிழ்விப்பதும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி இங்கே வந்திருந்த போதும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எல்லாமே வந்து கருப்பு பலூன்லேருந்து எல்லாமே கோபேக் மோடி எல்லாமே சொன்னது ஒரு விஷயம் தான். பட் புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்போ வந்து கைது தானே செய்யப்பட்டாங்க. புரோட்டோகால் படி உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரதமர் மோடி ஏர்போர்ட்டில் வராருன்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே நானும் இருந்தேன். அன்றைக்கி யாரெல்லாம் இருந்தால் அன்றைக்கி ஈவி கேஸ் என் கூட உட்காந்தார். நானும் அவர் கூட உட்காந்து பேசிட்டு ஈவி கேஸில் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு கிடக்கிறேன். இருக்கக்கூடிய கருணாநிதி எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்லேருந்து ஒட்டுமொத்த நபரும் எல்லாமே நாங்கள் அங்கே தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. அன்றைக்கு அதிமுக ஜனநாயகப்படி நீங்கள் போராடுறீங்களா, போராடிக்கங்க. உங்களுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் காங்கிரஸ்கான வீட்டு சேரில் வைக்கிறீங்க, காங்கிரஸ்காரன் மீது வழக்கு போடுறீங்க. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொல்லி மோகன் பகவத் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பொழுது இதுதான் யதார்த்தமான கல நிலவரம். இந்த லட்சணத்தில் இன்றைக்கி சட்டசபையில் வந்து எடப்பாடியை வந்து கருப்பு துணி போட்டு வந்தது, கருப்பு சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததுக்கு என்ன சொன்னார் இவர்? நல்ல வேலைக்கு நீங்கள் காவி ட்ரெஸ் போட்டு வரல, நீ தான் முழுசாக காவியை மாதிரி கிடக்குறிய திமுக, அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக போட்டு வரணும் சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். 2 விஷயம் கேட்குறதுக்கு நீங்கள் வேலை சொல்லுங்கள். நீ காவி ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனோ ஹெச் ராஜாவோ நாங்கள் இந்த சித்தாந்தத்தில் தான் இருக்கிறோம், இந்துத்துவ சித்தாந்தத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவன் எடுத்த சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கிறான். சேகர் பாபு திமுக ஆட்சி வந்து என்ன ஆட்சின்னு சொல்கிறாரு? ஆன்மீக ஆட்சி. புரிஞ்சுங்களா? நீங்கள் என்ன மாதிரியான சித்தாந்தத்தில் பயணிக்கிறீங்கன்னு. சரி, இன்னொன்று கேட்குறேன். குகன், நீங்கள் எங்கேயாவது போயிட்டு உங்களை நீங்கள் மலையாளி அடையாளப்படுத்திப்பீங்களா, தெலுங்கன் அடையாளப்படுத்திப்பீங்களா, குஜராத்தின் அடையாளப்படுத்துவீங்களா? நானும் போய் எங்கேயும் போய் எனக்கு வந்து மலையாளம் அறியும்னு சொல்லி நான் மலையாளம் சொல்ல மாட்டேன், தெலுங்கு கன்னடான்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஏன்டா எல்லாரும் இங்கே உட்காந்து தமிழ்ன்றீங்க? இந்த அரசியல் நுட்பத்தை உங்களுக்கு புரியுதா? எவன் தன் தாய் மொழியையும் தன் இனத்தையும் விட்டு கெடுக்கிறானோ அவன் ரொம்ப பேராபத்தானவன். அவன் எந்த வடிவத்துக்கு வேணாலும் உள்ளே வந்து நம்மளை முடிச்சு விட்டுட்டு அவன் வந்து ஆதிக்கத்தில் உட்காரத்துக்கான வேலையை பார்ப்பான். பொழுது நீங்கள் முழுக்க பிஜேபியாக மாறி விட்டுட்டு, பிஜேபிக்காரன் அவன் பிஜேபிக்காரனாக தான் இருக்கிறான், அவன் ஆமாம் இந்த சித்தாந்தம் இருக்குன்றான். ஆனால் திமுககாரன் தான் பிஜேபிக்காரனை மாறிட்டு நீ எடப்பாடியை பார்த்து நக்கல் பண்ணிட்டு காவி ட்ரெஸ் போடலான்ற. முழுக்க நீங்கள் உங்கள் சாவாசம் முழுக்க அங்கே தானே இருக்கணும். பொழுது இவ்வளவு தான் திமுகவுடைய யதார்த்தமான லட்சணம். இது புரிஞ்சுக்கணும் மக்கள். ஆனால் இவங்க தான் வந்து தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபடுறாங்க, அமித்ஷாவை வந்து சந்திக்கிறாங்க, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து அதிமுக மீது தானே அதிகமாக வீசப்படுது. உங்கள் மீது ரைட் நடந்துட்டு இருக்கும்போது துரைமுருகன் கொடுக்கணும்னு எதுக்கு இங்கேருந்து டெல்லி ஓடி போனீங்க சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜிக்கு டெல்லி ஓடுறீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்கள் உடனடியாக கிளம்பி போகிறீங்கல்ல. நீங்கள் வந்து அவர்களை விமர்சிப்பதற்கு தகுதி இல்லை. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது திமுக அழிக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய தனிப்பட்ட பயங்கர சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவுடைய சித்தாந்தம் என்ன? நீங்கள் அந்த சித்தாந்தம் படி வாழ்கிறீங்களா? இல்லை. அப்போ நீ ஏன் பேசுகிற வெக்கம் இல்லாமல்? நீ யோக்கியனா இல்லையா? அதை பற்றி பேசுப்பா. நீ அடுத்தவனே குறை சொல்லிட்டு இருக்க. உங்கள் கையில் ஆட்சி கொடுத்துட்டு என்ன செஞ்சீங்க 4 வருஷம்? அதை தான் கேட்குறோம். அதை சொல்லுங்கள், அதை பேசுங்க. பேச மாட்டீங்களே, அப்போ நம்ம எதுக்கு இது வெட்டி பேச்சு? எடப்பாடி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார். நீங்கள் சொல்கிற கருத்தை பார்த்தா கூட்டணி வைக்க மாட்டார். நம்ம எதையுமே இப்போ முடிவு பண்ண முடியாதுல்ல. கூட்டணி வைக்கலாம். கூட்டணி வைத்து கொண்டே பிஜேபியை உள்ளே இருந்து கொண்டே தோற்கடிக்கலாம் எடப்பாடி. அவர் அதில் வல்லவருங்க. நீங்கள் அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. எடப்பாடியை எம்எல்ஏவாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சசிகலாவுக்கு பண்ண மாதிரி அப்படி பண்ணிடுவாருங்க. சசிகலாவுக்கு பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. இந்த அரசியல் வேறு. பிஜேபி உங்களை மிரட்டுகிறது, உங்களை அழித்து விடுவோம், உங்களை கட்சியை உடச்சிடுவோம், ஒன்றுலாம் பண்ணிடுவோம், சிம்பிள் கிடைக்க முடியாமல் பண்ணிடுவோம், நான் சொல்கிறது கேளுன்னு. சரி, கேட்குறேன்ட்டு போகிறீங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து எப்பா இவனை வளர விட்டோம்னா இப்போவே இந்த மாதிரி பண்ணால் நம்மளை மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து ஜெயலலிதா கிடையாது, நம்ம எம்ஜிஆர் கிடையாது, நம்ம தான் தக்க வச்சுக்கொள்ளணும். பிஜேபி எங்கெல்லாம் நிற்கிதோ
தோக்க வை அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அதே மாதிரி பாஜகவும் அப்படி ஒரு முடிவு எடுத்தா பாஜகவால் என்ன செய்ய முடியும் சார்? நல்லா புரிஞ்சுங்க. பாஜக எஸ்பி வேலுமணி சொன்னாரே, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் நாங்களும் சேர்ந்து நின்றுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 15 இடங்களாவது நாங்கள் ஜெயிச்சிருப்போம். இப்போ பாஜக யாரை தோக்க வைக்க நினைக்கிறீங்க? எடப்பாடியவா? யாரை தோக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது மாதிரியான இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அதிமுக வந்து பாஜக வந்து கூட்டணி இருந்தாலும் தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பாஜக அது மாதிரியான முடிவு எடுத்தா கொங்கு மண்டலம் சவுத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாஜக எப்படி இந்த முடிவு எடுத்துட்டு தெரியுமா? யாரை தோக்க வைக்கணும் தெரியுமா? திமுகவை மிரட்டி கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு 15 இடத்த இலக்கா வச்சிருக்கிறோம், அந்த இடத்தில் நாங்கள் ஜெயிக்கணும், டம்மி வேட்பாளர் போடு, இல்லாட்டி இத்தனை அமைச்சர் மீது இருக்கக்கூடிய ஊழல்லாம் இருக்குது தூக்கி உள்ளே வச்சிருவோம், மேலே முடிஞ்சிடும்ட்டு அன்னைக்கு பாஜகவுக்காக திமுக வந்து டம்மி வேட்பாளர் போடும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அரசியல சாத்தியமாங்க? ஏன் சாத்தியம் இல்லை? நீங்கள் நினைச்சீங்களா எடப்பாடி முதலமைச்சர்? அப்படின்னா கடந்த முறை வந்து ஏவா வேலு எதிர்த்து நின்னது வந்து பாஜக தான், பொன்முடி எதிர்த்து நின்னது பாஜக தான். அப்படின்னா இவங்கெல்லாம் தோத்து இருக்கணுமே. இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சு அபாரிதமான ஒரு வெற்றியில தானே வெளியே வர்றாங்க. சார் நீங்கள் அப்போ இருந்த நிலவரம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் வேறு. இன்றைக்கு பிஜேபி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே மிக ஸ்ட்ராங்காக வேறுன்னு நினைக்குது. நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து துணை முதலமைச்சர் ஆவார் நீங்கள் சொன்னால் நீ சிரிச்சிருப்பீங்களா? சிரிச்சிருக்க மாட்டீங்களா? எடப்பாடி சிஎம்மாக வந்துருவாருன்னு சொன்னாக்கா நீங்கள் நம்பியிருப்பீங்களா? ஒரு காலத்தில் 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்ட நபர் ஓபிஎஸ் அவர்கள், புரியுதுங்களா எப்படி நடந்து கொண்டிருக்கு? அண்ணாமலைன்னு ஒரு ஆள் பிஜேபிக்கு வருவார் நீங்கள் யாராவது எதிர்பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிஜேபி கொடியை போட்டுலாம் எவனும் அதிகமாக சுற்றியே பார்க்க முடியாது. இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு? அப்போது எதுவுமே இங்கே சாத்தியம் இல்லைன்றது கிடையாது, மாற்றம் இல்லாதுன்றது இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து எல்லாமே மாறுவது தான். மகிழ்ச்சியாக இருந்த குழந்தை பருவம் மாறிடுச்சு, எல்லா சுகத்தையும் அனுபவிச்ச இளமை பருவம் மாறும், முதுமை வரும். அதுபோல் வந்து எல்லாமே மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து டெல்லிக்கு விசிட் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதனுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக அண்ணாமலை அந்த ரேஸில் இல்லைன்றதை அவர் உறுதிப்படுத்திட்டார். அவரே செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டார். ஆமாம், உறுதிப்படுத்திட்டார். ரெண்டாவது விஷயம், எடப்பாடி அவர்களுடைய தலைமையோடு சேர்ந்து பேசுவதற்கும் அடுத்த கட்டமாக நம்மளுடைய எல்லா கட்சி நபர்களையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் எடப்பாடி வச்ச டிமாண்டை தனிப்பட்ட தாக்குதலை அண்ணாமலை நிகழ்த்தி விட்டதால் எனக்கு அவர் வேணான்ற மாதிரி சொன்னார்ன்ற ஒரு செய்தி. அதை தாண்டி நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரன் தான் கிட்டத்தட்ட பிஜேபியோட தலைவராக வரப்போகிறான்றது உறுதியாகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் வந்தாலுமே பொம்மலாட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பொம்மலாட்டத்தில் கயிறு வச்சு ஆட்டி வைக்கக்கூடிய கௌரவ தலைவராகத்தான் அண்ணாமலை இருப்பார். எந்த செய்தியாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு வந்த பிறகு தான் நயினார் நாகேந்திரனுக்கு வரும். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் கொண்டு போக போகிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை திருப்திப்படுத்துவதற்காக நயினார் நாகேந்திரன் போடுறாங்களே தவிர, ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், 2026 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாமலையோட ஆதிக்கம் என்பது பிஜேபியில் உச்சபட்சமாக இருக்கும். இந்த பக்கம் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனையும் ஒரு முக்கிய குழுவில் வந்து இணைப்பதற்கான வேலை செய்கிறாங்க. ஏன்னா வானதி அவர்கள் தான் எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கம். அவங்க தான் வந்து பிஜேபியோட மிக முக்கியமான நபராக அதிமுகவோட இணக்கமாக இருக்கக்கூடிய நபர். இந்த 2 நபரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அலையன்ஸ்குள்ளே ஃபார்ம் பண்ணலான்றதுக்கான அவங்க முயற்சி. ஏன்னா பிஜேபி இந்த முறை எலெக்ஷன் எப்படி இருக்குன்னாக்கா, தங்கம் எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு அவ்வளோ வேலை. ஆனால் இந்த எலெக்ஷனில் தங்கம் எல்லாருக்கும் சாத்தியம். அவ்வளோ காஸ்ட்லி எலெக்ஷனாக இருக்கும், அவ்வளவு பணம் புழக்கம் இந்த முறை நடக்கும். இந்த முறை பணம் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை சந்திக்க போதுன்னா அது டிவிகே, நாம் தமிழர், இது 2 தான் சந்திப்பாங்க. மிச்சம் 2 கட்சி 3 கட்சி இருக்கு பாருங்க, திமுக, அதிமுக, பிஜேபி, பணத்தை வாரி இறைப்பதற்கு தயார். அவர்கள் எல்லோரும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இங்கே ஒரு போட்டி. 2வது, தன் மகனை மன்னனாக மகுடம் சூட்ட வைக்கணுன்றது தான் ஸ்டாலினுடைய இலக்கு. அதற்காகத்தான் அவர்கள் வழி வழியாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடும்பமாக வளர்ந்ததுக்கான காரணமே இதற்காக தான் வளர்ந்துருக்கிறாங்கன்னும் பொழுது இந்த முறை உதயநிதியை எப்படியாவது கொண்டு வரணும், கூட்டணிகள் சிதைவடைந்து போயிடாமல் இருப்பதற்காக எந்த நெருக்கடி கொடுக்கலாம், இல்லை பேரம் பேசி அவங்கள தக்க வச்சுக்கணும். இதுதான் திமுகவுடைய ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கணும் பொழுது களம் யாருமே பார்க்காத ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் இந்த முறை நம்ம எதிர்பார்க்கலாம். கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது வந்து உண்மைதானா? இப்போ கோவையில் தான் வந்து நடத்த போகிறாங்களா பூத் கமிட்டி மாநாடு? இல்லை, அவங்க கோவை செய்தியை நானும் பார்த்தேன், இந்த அளவுக்கு உறுதியும் தெரியல. பட் ஆனால் வந்து 5 மண்டலமாக பிரித்து மாநாடு நடத்துவதில் கோவையை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தை வந்து அதிமுகவும் பிஜேபியும் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இவங்க டார்கெட் பண்ணாலும் உங்களுக்கு யாருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை, எங்களுடைய படைபலத்தை பாருங்கள் கோவைன்றதை அவங்க நிதர்சனமாக காட்டுறதுக்கான ஒரு வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த முறை சில முக்கியமான அரசியலில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அரசியல் டிவிகேல வந்து இணைவு விழா நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இணைப்பு விழா அதில் வந்து காளியம்மாள்லாம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காளியம்மாள் வந்து அதிமுகவை ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாலுமே இப்போ அவங்க அதிமுகவுக்கு போகிறதா இல்லைன்னு ஒரு முடிவு.
இன்றைக்கு அதிமுக பிஜேபி இணக்கமாக போய்விட்டது. இனிமேல் காளியம்மாள் அந்த மேடையில் ஏறி என்ன பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்றதை தாண்டி நம்ம இந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறது நல்லது. ஏனென்றால் ஒரு காலத்தில் காலம் கனிந்தால் இந்த பக்கம் சீமானும் இவரும் கூட விஜயும் கூட ஒரு காலத்தில் சேரலாம், சேராமையும் போகலாம். ஆனால் நம்ம அதிமுகவோட போகிறதுன்றது நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு செட் ஆகாது. ரெண்டாவது தொடர்ச்சியாக அந்த மீனவர்களுக்கான ஒரு பிரஜையாக அவர்கள் பார்க்குறாங்க. நம்மளது இந்த மீனவர்களுக்கான நடக்கப்படக்கூடிய அநீதிகள் எல்லாத்தையும் ஒரு கட்சியிலிருந்து நம்ம சொல்கிறது மிக முக்கியமான கவனம் பண்ணணும்னா எந்த கட்சியில் இருந்து சொல்கிறீங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. டிவிக்கில் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் பதிவிடும் பொழுது அது எவ்வளோ பெரிய கவனம் பெறும், அதை எந்த அளவுக்கு அந்த கட்சி சார்ந்த நபர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். இந்த விஷயத்தை ஒப்புதலோடு பேசும்பொழுது விஜய் அவர்கள் நாளைக்கு இதை மேற்கோட்காட்டி ஒரு இடத்தில் பேசும்பொழுது இது எவ்வளோ கவனம் பெறும்ன்றது காளியம்மாளில் எல்லா கட்சியிலையும் நபர்களுக்கும் தெரியும் என்பதனால ஒரு இணைப்பு விழா அன்றைக்கு நடப்பதற்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்தாக்கா நல்லது தானே அவங்க கட்சிக்கு. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார். அப்படிங்கிறதுக்காக திமுக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போய் அரசு சார்பில் கேஸ் போட்டாங்க. இப்போ அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்து ஒரு தனித்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆளுடைய செயல்பாடுகள் நல்லா இல்லை, சரியானதாக இல்லை அப்படிங்கிறதுலேயும் ஒரு கொட்டு வச்சிருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது RN ரவிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கா? இது மாநில அரசுடைய உரிமையை காக்கும் ஒரு தீர்ப்பாக பார்க்கலாம். ஆளுநர் ரவி, RSS, பிஜேபி எல்லாத்துக்குமே இது ஒரு பின்னடைவு தான். ஓகே, நான் அதான் சொன்னேன் இல்லையா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க லீகல் விங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பயுமே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ரீதியாக பார்க்கும்பொழுது இது நீதிமன்றத்தை நாடி இப்படி ஒரு விஷயத்தை செய்திருப்பது இந்தியாவிலேயே இது ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. எந்த ஆளுநருக்கும் இந்த மாதிரி ஒரு கொட்டு வைக்கல. ஏன்னா ஆளுநர் சொன்ன வேலையை செய்யும். நாங்கள் மசோதா கொடுத்தோமா, தீர்மானம் நிறைவேற்றோமா, கொண்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ கையெழுத்து போட்டு கொடுக்குறதா நீ பண்ணுமே தவிர ஆளுநர் அரசியல் செய்யாதே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ துணைவேந்தராக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னும் ஆளுநராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த அதிகாரம் யார் கையில் போகும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில் தான் அது போகும். அப்படின்னும் பொழுது இனி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் அத்துமீறல்கள் நடக்காதுன்னு நம்பலாம். அப்படி தானே? இனி சிசிடிவி வேலைகள், சிசிடிவிலாம் எல்லா இடத்துலையும் முழு மூச்சாக வேலை செய்யும். அதிகப்படியாக அனுதாபிகள் வரமாட்டார்கள். அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, முதலமைச்சரே வேந்தராக நியமிக்கப்படும் போது அது ரொம்ப பலம் பொருந்தியதாக ஒன்றுமே செயல்பட ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டுக்கு அவர் தாங்க முதலமைச்சர். அவர் ஆட்சியில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துலேருந்து எல்லா அட்ராசிட்டியும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக போதை கலாச்சாரம், பெண்கள் மீது, குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டு இருக்கிறது. கனிம வளங்கள், இயற்கை வளங்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணி இத்தனைக்கும் அவருக்கு பிஎஸ்ஓ இருந்த நபரை வரைக்கும் கொண்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எக்ஸ்ட்ரா இவருக்கு அந்த அதிகாரம் கொடுப்பதால் மாணவ பிள்ளைகளுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை முதலமைச்சர் சீராக செஞ்சிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா முதலமைச்சருடைய ஆட்சி நேரடியாக அவருடைய கட்டுப்பாடு நடந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதிகாரிகள் உள்ளே புகுந்து கொண்டு அவர்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றதுல தான் அதுவே பாதி முதலமைச்சருக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்துதுன்றதான், அவருக்கே பல விஷயங்கள் தெரியப்படுத்துவது இல்லைன்றதான் இங்கே ஒரு சிக்கல். நம்மளுது இதை எப்படி கையாளுகிறார்களோ தெரியல. ஆனால் இது இனி ரவி அவர்களுடைய ஆட்டத்திற்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலாக பார்க்கிறது. உள்ளபடி அந்த விஷயத்தில் திமுகவை இந்த நிகழ்வு குறித்து வரவேற்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கிறது வாழ்த்துக்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கதை உங்களுக்கு நன்றி சார். நன்றி.